ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு 12/1/24 நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப நாளாக கோல்டு மார்க்கெட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக நேற்று முடிஞ்சது. உங்களுக்கோசம் இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது முடிஞ்சது. ஓகே, 1 2 3 3னா 6 லாட்டு, 3 என்ட்ரி. 3 என்ட்ரியில் ப்ராஃபிட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இது கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவல் இல்லை, இந்த லெவல் வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு இந்த லெவல் கரெக்டாக இந்த லெவல் வந்துட்டு ரீச் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, இது கோல்டோட சாப்டர் முடிஞ்சிச்சு. அடுத்தது இது கீழே வந்து பை எடுக்கலாம், இல்லை மேலேயே கூட போகலாம், திருப்பி செல்ல என்ட்ரி கொடுக்கலாம், என்னன்னாலும் ஆகலாம். நம்ம அடுத்த என்ட்ரி வரும்போது நம்மளோட ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா செல் என்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதோ அதை ஃபுல்லாகவே அப்டேட் பண்ண போகிறோம் இதே மாதிரி. ஓகே, இது பை கொடுத்தது, செல் கொடுத்தது, எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணின்னு இருக்கேன் என்னோடய வீடியோஸில். லைனாக பார்க்குறவங்க தெரியும், இது நிறைய பேர் பார்க்கவே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் போட வேண்டிய வீடியோ நான் போட்டுனே இருக்கேன். எப்போ உங்கள் கையில் அந்த வீடியோ வருதோ அதுக்கப்புறத்தை வந்து வாட்ச் பண்ணால் கூட ஓகே. ப்ரீவியஸ் வீடியோ கண்டினியூஸாக இருக்கும், அதை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுங்கள். அப்போவே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகே, இது கோல்டோட சாப்டர். இது கோல்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த கோல்டை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சில்வரோட சாப்டர் முடிஞ்சிச்சு. அடுத்தது சில்வர் கிடையாது, ஏடி கேட் கிடையாது, ஏடிசி இல்லை, ஜேபிஒய் கிடையாது. சாரி, ஜேபிஒய் என்ட்ரி முடிஞ்சிச்சு, நேற்று நைட்டு முடிஞ்சது. ஓகே, அடுத்தது செல் என்ட்ரி வந்துச்சு. அதனால் இதுவும் ரொம்ப நாளாக ஒரே என்ட்ரி ஓடினே இருந்தது. ப்ராஃபிட் இங்கே கொடுத்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறி இங்கே கொடுத்தது, அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிடுச்சு. நல்ல ப்ராஃபிட் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஏடி ஜேபிஏ முடிஞ்சிச்சு வேலை. ஏடி யூஎஸ்டி கிடையாது, ஏடி நியூசிலாண்டு அடுத்தது கிடையாது. லைனாக ஃபாஸ்ட்டாக போயிடுறேன் இந்த வீடியோவை. கேட் ஜேபிஒய் கிடையாது, ஹீரோ சிஹெச்எஃப் இந்த இருக்குது. ஓகே, ஒரு லாட்டு 2 கிடையாது, ஒரு லாட்டு பை ஓடிட்டு இருக்கு. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது சான்சஸ் நிறைய இருக்குது, பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. போன வீடியோவில் நிறைய ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ ஆல்மோஸ்ட் 2 க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தது கேடு முடிஞ்சிச்சு வேலை. நல்ல ப்ராஃபிட்டில் தான் போச்சுன்னு சொன்னேன். ஓகே, நிறைய பேர் வந்து என்னோட வீடியோ ரெஃபர் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருப்பேன், எல்லா என்ட்ரியும் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆனால் இப்போ சொல்கிறது வந்து லாட் நிறைய ஆயிடுச்சு, ஆனால் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. நிறைய ப்ராஃபிட் இங்கே தான் போயிட்டு இங்கே தான் முடியணும்னு கிடையாது, நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியாது. லாட்டை இன்க்ரீஸ் பண்ணியே இருக்கும் போது ப்ராஃபிட் கொஞ்சம் கிடைச்சாலே இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தாலே போதும் ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த லெவலில். இது நம்ம வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். இதுக்கு அப்புறம் வாரத்துலலாம் வந்து ஜாக் பாட் தான். ஓகே, அது சாஃப்ட்வேர் தான் முடிவு பண்ணணும், நமக்கு கிடையாது. ஓகே, இது வரைக்கும் வந்தது பை முடிஞ்சிச்சு சாப்டர். இந்த சாப்டர் ஹீரோ சிஹெச்எஃப், ஹீரோ கேட் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஹீரோ ஏடி, ஹீரோ ஜேபிஒய், ஹீரோ நியூசிலாண்டு, யூஎஸ்டி இருக்குது. ஓகே, ஹீரோ யூஎஸ்டி இருக்குது, அது ஒரு என்ட்ரி ஓடினு இருக்குது, ஒரே என்ட்ரி செல் போயிட்டு இருக்கு. ஹீரோ சிஹெச்எஃப் ஓடிட்டு இருக்கு. ஜிபிபிஏடி கேடு, ஜிபிபி சிஹெச்எஃப் வந்து ஒரு என்ட்ரி பொறுமையாக ஆவரேஜ் பண்ணின்னு போயிட்டு இருக்கு. ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி அடியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்கு அப் ட்ரெண்டில். இது அப் ட்ரெண்ட் சொல்லுவாங்க, ஒரு லைனை போட்டு அப் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க.
ஓகே, நம்ம ரேஞ்ச் மாதிரி அப் ட்ரெண்ட் ரேஞ்ச் மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்கு. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த இடத்துல கூட க்ளோஸ் ஆகலாம், இல்லை கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் ஆகலாம். என்ன நடக்குதுன்னு வர வீடியோஸில் நம்ம செக் பண்ணலாம். ஜிபிபி யூஎஸ்டி அடுத்த என்ட்ரிக்கே ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணதுல முன்னாடிலேருந்தே இந்த சிக்னல் ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த சிக்னல்ல இருந்து என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணி கண்டினியூ பண்றோம். இந்த என்ட்ரி எதுவுமே நம்ம என்ட்ரி எடுக்கல. ஆக்சுவலி இந்த சாஃப்ட்வேர் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கோசம் இந்த என்ட்ரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது ப்ராஃபிட்ல முடியுதா இல்ல லாஸ்ல தூக்கின்னு போகுதா, என்ன மாதிரிலாம் இது சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம ஆக்சுவலி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருந்து. ஆனால் இங்கே இருந்தே நம்ம வந்து ஆல்ரெடி அந்த பழைய வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக இதை கண்டினியூ பண்ணி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. லாஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்கோசம் இதை எடுத்துருக்கு. இந்த என்ட்ரிலாம் வந்து இங்கே வரும்போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட். இப்போ போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்தாலே உங்களுக்கு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட். ஏன்னா என்ட்ரிஸ் அதிகமாக இருக்கு, லாட்டும் அதிகமாயிட்டு இருக்கு. லாட்டு அதிகமாகும் போது இந்த இடத்துல வரும்போது தான் இந்த ப்ராஃபிட்டையும் கவர் பண்ணிடும். இந்த ஏரியா வரும்போது இங்கே வரும்போது தான் நல்ல ப்ராஃபிட். இப்போ நல்ல ப்ராஃபிட் வந்து திருப்பி மைனஸில் போயிருக்குன்னா அடுத்த என்ட்ரிக்கு வெயிட் பண்ணணும், இல்லை ஒரு ஷார்ட் நல்ல டவுனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த வீடியோ. ஜிபிபி ஜேபிஒய் செல்லுக்கு ட்ரை பண்ணுறோம். செல் சிக்னல் வரல. ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுத்து வந்து பார்க்கலாம். வேறு எதெல்லாம் சிக்னல் கிடச்சிதுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் சிக்னல் கிடச்சிதுன்னா நம்மளால மார்ஜினை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஒன்று கிடைக்கும், ஒன்று கிடைக்காது. ரெண்டுமே ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்ஜினை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 30 ஸ்கிரிப்ட்லேயும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இதை நேற்று இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இதில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குன்ட்டு. இப்போ பாருங்க, 1 2 3 4 5 5னா 1 3 6 10 15 லாட்டு. 5வது என்ட்ரி 15 லாட்டு ஓடிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் கீழே இப்படி வந்ததுன்னா போதும், இப்போவே ப்ராஃபிட் தான். ஆல்மோஸ்ட் இந்த என்ட்ரியே ப்ராஃபிட் தான். கொஞ்சம் எல்லாமே ஒரே ஆவரேஜில் இருக்கும், ப்ராஃபிட் தான். கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா நல்ல ஜாக்பாட். இது இன்னும் நல்ல கீழே வந்துச்சுன்னா நல்ல ஜாக்பாட். ஓகே, இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுங்க. இதுவும் அதே மாதிரி தான், இந்த ஜிபிபி யூஎஸ்டி மாதிரி பழைய என்ட்ரி. இது அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, இது என்ட்ரி எடுக்கல நம்ம, ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பண்ணதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை பண்ணலை. வீடியோ இதுக்கப்புறம் வர என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே, நியூசிலாந்து யூஎஸ்டி இது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. திருப்பி கொஞ்சம் ரிவர்ஸ் போயிருக்கு, ரிவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ப்ராஃபிட்ல தான் இருக்கும், ஏன்னா லாட் இங்கே அதிகமாகுது. லாட்டில் இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் இருக்கும். இது எல்லாம் ஆவரேஜ் பண்ணியாச்சு. ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட்ல தான் இருக்கும். கீழே வரும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, யூஎஸ்டி ஜேபிஒய் இது செல்லு கொடுக்க வேண்டியது கொடுக்கல, கொஞ்சம் மேலே போச்சு, கீழே வந்திருக்கு. இதுக்கப்புறம் ரிவர்ஸ் போயிட்டு சிக்னல் கொடுக்குதான்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். யூஎஸ் ECHF ஒரே என்ட்ரி ஓடிட்டு இருக்கு. நேற்று ஃபுல்லாக பையில் ப்ராஃபிட்டில் இருந்தது, கொஞ்சம் மைனஸ் ஆகிருக்கு, ஆனால் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது ஃபைனலாக யூஎஸ்டி CAD. இது ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு, 2 லாட் ஓடி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 1 இங்கே, இன்னொன்று டீசன்ட் ப்ராஃபிட். ஓகே, ரொம்ப கிடையாது, டீசன்ட் ப்ராஃபிட். ஏன்னா இங்கே ஒரு சிக்னல் வருதுன்னு ரொம்ப நாள் அவங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன், சிக்னலே வரல. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு செல் சிக்னல் வந்ததுன்னா அதில் ஃபாலோ பண்ணலாம் நம்ம. ஓகே, இப்போ வரைக்கும் நிறைய ஒரு 3-4 என்ட்ரி க்ளோஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 3 என்ட்ரி தெரிஞ்சு. ஓகே, இது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா நியூசிலாந்து யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி,
ஹீரோ, யூஎஸ்டி, இதெல்லாம் கொஞ்சம் இந்த 3 தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. ஹீரோ, பிஹெச்எஃப் 4 இருக்கு. இந்த 4 மட்டும்தான் வந்து இப்போதைக்கு ஓடுறது. இந்த 4 ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஏதாவது வந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.